ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் டெய்லர் ஷெஃப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதிரசம் மாவு சேர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிலோ பச்சரிசி குண்டரிசி எடுத்திருக்கேன். இதை பக்கா படி அளந்தோன்னா ஒரு படியும் கொஞ்சம் ஒரு அரைக்காப்படியும் இருக்குது. இதுக்கு நான் 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈர அரிசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஏலஞ்சுக்கு பொடி சேர்த்து நல்லா மாவை கிளறிட்டினேன். மாவை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் பாவு எதுவும் தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த மாவை போட்டு கலக்கிக்கலாம். அதனால இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கிலோ வெல்லத்தையும் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ 2 கைக்குழி அளவு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, பாகு தண்ணியாக போயிடும். அதனால 2 கைக்குழி அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் சிறு தீயில் வச்சு இந்த பாகை கிண்டிகிட்டே வர்றேன். இந்த பாகு கிண்டுற பக்குவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நுரைச்சி வரும். பாகு நல்லா நுரைச்சி வரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதை உருட்டி பார்த்தோன்னா உருண்டு வரும். இதுதான் அதிரசத்துக்கான பக்குவம். இப்போ இந்த பாகை தூக்கி இந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டே வந்தோன்னா கொஞ்சம் மீதம் இருக்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அந்த கெட்டி ஆகிடாது. அதனால் அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இந்த பாகை நல்லா ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். மாவை கிண்டிகிட்டே இருக்கும்போது இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மாவு, அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா கிளறி எடுத்துட்டு ஒரு பாத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா மாவை கிளறிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதை நல்லா சுற்றி படுற மாதிரி எல்லாம் வலிச்சு விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாவு சேர்த்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது கைப்படக்கூடாது. கரண்டியிலே அந்த மாவு ஃபுல்லாக நல்லா வலித்து எடுத்துருங்க. வலித்து எடுத்து வச்சோன்னா இது 12 மணி நேரம் அல்லது ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் கழித்து நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இந்த மாவு பக்கம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வலித்து எடுத்துட்டு இந்த மாவில் மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா வேர்வை விழுந்துருச்சுன்னா மாவு கெட்டு போயிடும். அதனால் ஒரு டவல் எடுத்து அதை நல்லா வண்டு கட்டி அழகாக மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் வேர்வையெல்லாம் வடியாமல் அந்த டவல் உறிஞ்சிக்கும். அதை வடிச்சிட்டு நான் இப்போ அதை டவல் வச்சு கட்டி வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அதிரசம் சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதிரசம் மாவு சேர்த்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.